ஜராஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சி திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்திரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதன்மையாக நம்மளுடைய ஆனந்த துவாரக சேனலை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் உடனடியாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதுபோலவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது. எதிர் வருகின்ற தமிழ் புத்தாண்டில் எத்தகையான மகத்தான நன்மைகள் நடைபெறப் போகிறது என ஒவ்வொரு தமிழ் ஆண்டு பிறக்கும் போதே நாம் ஏராளமான எதிர்பார்ப்புகளோட பார்த்து கொண்டே இருப்போம் அல்லவா? மனிதனாக பிறந்ததுக்கு அப்புறம் எதிர்பார்ப்பு என்பது அவசியமாகின்றது அல்லவா? ஏன்னா வாழ்க்கையில் பல ஆசைகள் மூலமாக தன்னுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் வழி என்பது மனிதனுக்கு தரப்பட்டதல்லவா? ஸோ அந்த வகையில் பராபவ புத்தாண்டு என்பது பிறக்கப் போகிறது. இந்த புத்தாண்டில் எண்ணற்ற 12 ராசிகளில் என்ன ராசிகள் என எல்லா ராசிகள் நன்மை அடைய போகிறது இல்லை அப்படின்றது நம்ம நன்றாக தெரிந்தும் இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய நிலைகள் என்பது எந்தெந்த ராசிகளுக்கு நடக்கப் போகிறது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். புத்தாண்டில் அதாவது பராபவ புத்தாண்டில் ஏப்ரல் 14 சூரிய பகவான் உச்சத்தில் மேஷத்தில் கால் எடுத்து வைக்கும்போது 12 ராசிகளில் எந்த ராசிகள் உச்சத்தை தொடுவார்கள், எந்தெந்த ராசிகளுக்கு கோடிகள் புரளும் யோகம் ஏற்படும். இங்கே கோடிகள்னு உங்களுக்கு அதிசயப்படலாம். சாதாரணமாக வருமானம் வந்தால் போதும் சார், ஏன் கோடிகள் சொல்கிறீங்க சுவாமி அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இது நம்ம ஆரம்ப நிலையிலிருந்து பல கோடிகளை சம்பாதிக்கும் வரை இருக்கின்ற, ஏன்னா உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்கள் இந்த 12 ராசிக்குள்ள பிறந்தாக வேண்டும், இந்த 27 நட்சத்திரங்களுக்குள்ள ஜனித்தாக வேண்டும். அப்படி இருக்கும்போது அன்றாடு வாழ்க்கை நம்ம ஆரம்பிக்கும் போது மனிதனுக்கு பெறக்கூடிய அந்த வருமான நிலைகள் என்பது எவ்வாறு யோகங்களை வழிபடுகிறது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கிறது. அதனால தான் சாதாரண மக்களாகட்டும், ஏழை எளியவர்கள், செல்வந்தர்கள் அனைவரும் இந்த 12 ராசிகளுக்குள்ள அடங்கியிருப்பார்கள் என்றது உண்மை. இந்த வகையில் உச்சத்தை தொடக்கும் ராசிகளை கோட்டீஸ்வர யோகம் பெறக்கூடிய ராசிகளை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதன்மையாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி காலபுருஷ தத்துவ ராசிக்கு முதன்மையான ராசியாக பெறக்கூடிய மேஷராசி என்பது. எப்படி மேஷராசின்றது யோகம் தரக்கூடியதாக அமைந்துவிடும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது மேஷராசி சூரியன் உச்சம் பெறக்கூடிய ராசி. அதனால காலபுருஷ தத்துவத்துக்கு முதன்மையான ராசி அது வச்சிருக்காங்க. சூரியன் உச்சம் பெறுகிறார் என்றால் சூரியன் என்பது தான் ஆன்மா. அது மட்டும் இல்லாமல் நவக்கோள்கள்லேயே தலைமை நாயகன் சொன்னால் அது சூரிய பகவான் தான். ஏன்னா சூரியனுடைய ஒளியில தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆக சூரியன் வலிமையாக இருந்த பட்சத்தில் மகத்தான நன்மைகள் என்பது நடக்கும். ஆக மேஷம் என்றது பூமிகாரக தத்துவ ராசியாக இருக்கிறதுனால அது நெருப்பு கிரகமாக இருக்கிறதுனால அங்கே மனிதன் வாழ்றதுக்கு அந்த காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசிக்கு சூரியன் உச்சமாக வருகிறார். அதனுடைய பொருள் என்னன்னா, ஒவ்வொரு நாள் காலையிலும் நம்ம கதிரவன் உச்சமடைய, அதாவது கதிரவன் நமக்கு காலையில் உதயிக்கிறான், சாயந்தரம் அஸ்தமிக்கிறான். இந்த ஒரு உண்மை உணர்த்தவே மேஷராசர்களுக்கு சூரியன் உச்சம் பெறக்கூடிய ராசியாக கொடுக்கப்பட்டது, முதன்மையான ராசி. அதே போல காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் ராசியாகிய ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெறுகிறார். அதுக்கப்புறம் தான் மற்ற ஏனைய கிரகங்கள் என்பது எவ்வாறு பகவானுடைய படைப்பில் இத்தகையான ஒரு அற்புதமான விஷயம் இருக்கிறதுன்றது நீங்கள் உணர வேண்டும் அல்லவா? அதுக்காக நமக்கு இது சொல்லியிருக்கோம். ஸோ மேஷராசர்கள் ஒரு மிகப்பெரிய கோட்டீஸ்வர யோகத்தை அடைய போகிறார்கள். ஏன்னா மனிதன் வாழ்றதுக்கு பணம் தேவை. அவனுக்கு வீரம் விக்ரமும் தைரியமும் இருந்தால் போதாது. அவருக்கு தனக்காரக்கனாகி புத்திரனோட அவசியம், அதாவது தனக்காரக்கனாகி புத்திரக்காரனாகி குரு பகவானோட அவசியம் என்பது தேவைப்படுகிறது. இந்த ஒரு புத்தாண்டுல குரு பகவான் அவங்களுக்கு 4ஆம் வீட்டில் உச்சம் அடைகிறார். அதாவது கடகத்துல குரு பகவான், அதாவது மிதுனத்திலிருந்து தன்னுடைய உச்சராசியாகிய கடக ராசியில் குரு பகவான் கால் எடுத்து வைக்கிறார். ஆக 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமடையும் போது ஒரு அற்புதமான யோகம் மேஷராசர்களுக்கு ஏற்பட போகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவர் பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர். எப்போ ஜனன ஜாதகத்தில் மேஷராசர்களுக்கு மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்கியாதிபதி விரையாதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான்
4ஆம் பாவத்தில் பாக்கியாதிபதி உச்சம் பெறுகிறாரோ அனைத்து வகையான நன்மைகள் நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். முதன்மையாக நீங்கள் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாய் வழியில் உங்களுக்கு அற்புதமான நன்மைகள் நடக்கும். நீண்ட வருஷங்களை நீங்கள் வீடு கட்ட முடியல என்ற கவலைகள் நீங்கள் வீடு கட்டுவீங்க. அந்த 4ஆம் இடத்துல உச்சத்தில் இருக்கிறதுனால மாத்திரு மூலக தன பிராப்தி, அம்மா மூலமோ எதிர்பாராத தனயோகம், பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டியது இருந்தால் வந்து சேரும். வண்டி வாகனங்கள் நீண்ட நாட்டுகளை உங்கள் கனவுகளாக இருந்திருக்கலாம், அது வந்து மிகப்பெரிய நன்மை நடக்கும். மேஷராசனங்களை பெரும்பாலும் போராட்டமான வாழ்க்கையினால்தான் நான் பிறந்ததுலேருந்து நான் நிம்மதியே இல்லைங்க, எனக்கு அதாவது நிம்மதியான வாழ்க்கை எனக்கு கிடைக்கலன்னு வேதனைப்படக்கூடியவர்களுக்கு சுகஸ்தானத்தில் வந்து குரு பகவான் வந்து உச்சம் பெறதுனால அற்புதமான சுகபோகங்களை பெறுவார்கள். ஆக மேஷராசனங்களுக்கு முதன் தரமான ஒரு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான, நீங்கள் அதே நேரத்தில் 7.5 சனியில் இருக்கிறதுனால பாதிப்பு இருக்குதுன்னா 7.5 சனி இருந்தாலும் கூட, விரை சனியில் இருந்தாலும் கூட குரு பகவான் தன்னுடைய கடமை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவார். காரணம் என்றால் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவார்கள். குரு பகவான் வந்து 4ஆம் இடத்துல உங்கள் பாக்கியாதிபதி உச்சம் பெறதுனால பாக்கியங்கள் கொட்டும். ஆக மேஷராசனங்களுக்கு முதல் வரிசையில் மிகப்பெரிய ஒரு ராஜயோக அமைப்பு என்பதை ஏற்படுகிறது. அடுத்து மிதுன ராசி நண்பர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், மிதுன ராசி நண்பர்களுக்கு ஜென்மத்திலே குறைந்து பாடுபடுத்திருக்குது. அதனால தான் அவங்களுக்கு மிதுன ராசி நண்பர்களுக்கு கடந்த 1.5 ஆண்டு காலமாக பயங்கரமான கஷ்டங்கள் அவங்க சந்திச்சிருக்காங்க என்றால் மிகையாகாது. காரணம் என்றால் குரு பகவான் ஜென்மத்தில் இருந்து அவர் 7-10 கூடையவனாக இருந்ததுனால, பாதகாதிபதியாக இருந்ததுனால மேஷத்துக்கு வந்து பயங்கரமான பாதகங்களை விளைவிச்சிருக்கிறார் என்றது கூட இருந்தாலும், அது உபயராசியாக இருந்த பட்சத்தினால நமக்கு வருமானம் வந்தால் வந்திருக்குது, வரலன்னு வரல. இந்த மாதிரி ஒரு இடர்பாடுகள் இன்னர்கள் வந்து உறுதியாக மிதுன ராசி நண்பர்களுக்கு கொடுத்துருக்கிறது. கடந்த 1 வருஷத்தளவில் பயங்கரமான பொருளாதார நெருக்கடியில் வந்து மிதுன ராசி நண்பர்கள் மாட்டியிருக்காங்கன்றதுல மாற்று கருத்தே இல்லை. அவங்களுக்கு இப்போ குரு பகவான் வந்து 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் வந்து உச்சமடைகிறார். இந்த 2ஆம் இடத்துல உச்சமடையும் போது ஒரு அற்புதமான யோகத்தை வந்து அவங்க பெறுகிறார்கள். தனஸ்தானம் என்பது, குடும்பஸ்தானம் என்பது, வாக்குஸ்தானம் என்பது குரு பகவான் அமரும் போது மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். காரணம் என்றால் அங்கிருந்தபடியே தன்னுடைய குரு பகவான் வந்து 2ஆம் இடத்துல வந்து விருச்சிக ராசின்னு உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஆக நீண்ட நாட்டுகளில் இருந்த கடன்கள்லேருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அதுபோலவே மறைமுக செலவுகள், மறைமுக ஆஸ்பத்திரி தொந்தரவுகள், வாழ்க்கையில் நிறைய குழப்பங்களை சந்தித்து கொண்டே இருக்கீங்க. மருத்துவ செலவுகள் வந்து கொண்டே இருந்தது. உயிர் சம்பந்தமான சொத்துக்களை கைக்கு வரல என்ற வேதனை இருந்திருக்குது. இந்த மாதிரி நிலைகள் வந்து முற்றிலும் உங்களை வந்து உயர்த்தி கொடுத்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகிறது. எல்லாத்தையும் விட தொழில் நல்லா இருந்தால் தான் நமக்கு வளம் பெற முடியும். ஆக தொழில் ஸ்தானத்து மேலே குரு பார்வை விழுதுனால தான் கடந்த காலங்களில் தொழிலில் பயங்கரமான கஷ்டங்களை கொடுத்துருக்குது. நமக்கு நிம்மதி இல்லை. தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்ததுனால அதாவது நமக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவுகள் கொடுத்துருக்குதுன்றதை நம்ம சொல்லலாம். அந்த வகையில் நமக்கு வந்து சனி பகவான் தங்கு தடைகள் நிலவிய காரணத்தினால் தொழிலில் முன்னேற்றம் என்பதை அடைய முடியலை. நம்மளால் உத்தியோகத்தில் ஆகட்டும் உயிர்வினை பெற முடியவில்லை. இந்த நிலைகளை முற்றிலும் மாறி குரு பகவானும் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவதனால தன சம்பத்துகள் வந்து செல்வாக்கு வந்து உயிரக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பது மிதுன ராசி நண்பர்களுக்கு கொடுக்கிறது. அடுத்து 3ஆவது கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ராசின்னு பார்த்தாலும் கடக ராசி நண்பர்களுக்கு, கடகத்தில் வந்து ஜென்மத்தில் வந்து குரு பகவான் உச்சமடைகிறார். கடகராசி நண்பர்களுக்கு பாக்யாதிபதி லக்ஷ்மி ஸ்தானாதிபதி லக்ஷ்மி ஸ்தானத்தில் உச்சமடைகிறார். அதனால தான் கடகராசி நண்பர்கள் மிகப்பெரிய ஒரு செழிப்பில் அவங்க செல்வ செழிப்பில் வந்து அற்புதமாக வருவாங்கன்றதுல மாற்றுக்கருத்து என்பது கிடையாது. காரணம் என்றால் சந்திர பகவான் வந்து அதாவது குரு பகவானுக்கு வந்து ரொம்ப பிரியமானவர், அந்த இடத்துல உச்சம் பெறுகிறார். ஸோ கடகராசிக்கு உச்சம் பெறும்போது நீங்கள் அதே கேள்வி மிதுனத்தில் நம்ம சொல்ல முடியாது. இந்த இடத்துல உச்சம் பெறுவதனால உங்களுக்கு வந்து என்றென்றும் தெய்வத்தினுடைய அருள் என்பதை, குரு மகான்கள் ஆசீர்வாதம் என்பதை, கடவுள் கருணை என்பது பக்கமாகவே இருக்குமென்னு நீங்கள் கருதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் கடகராசிக்கு. அது ஒரு மிகப்பெரிய அம்சமான விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் 7ஆம் பாவத்தையும் பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஆக எப்போ வந்து நமக்கு 5, 9வது இடத்தை அவர் பார்வையிடுகின்றாரோ மிகப்பெரிய நன்மைகள் உறுதியாக நடக்கும். கடகராசிகளுக்கு யோகாதிபதியாகிய செவ்வாய் எப்போ பார்க்குறாரோ அவங்களுக்கு மிகப்பெரிய செல்வ வளம் தருகிறார்.
அப்படின்றது பொருளாகிறது. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமச்சீர் காலம் முடிந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க அல்லல் பட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னல்கள் தொடர்ந்து அவங்களை வேதனை கொடுத்துக்கிட்டே இருந்தது. இத்தகையான இடர்பாடுகள் அதாவது இன்னல்களை முற்றிலும் நீக்கி செல்வ செழிப்பை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு என்பதை நமக்கு கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகிறது. இதன் விளைவாக குடும்பத்தில் இருக்கின்ற பல சிக்கல்கள் சரியாகிவிடும். எடுக்கும் முயற்சிகளில் அபரிமிதமான ஒரு தன்னம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ஸ் கிரியேட் ஆகும். முயற்சிகளில் வெற்றி என்பது கட்டாயமாக உங்களுக்கு தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யும் வேலைகளில் உறுதியான நன்மைகள் நடக்கும். உங்களுடைய கனவுகள் பலிக்கும் நேரமாக நாம் இது பார்க்கலாம். ஏன்னா காரணம் என்றால் உங்களுடைய எண்ணங்கள் ஓட்டத்துக்கு அதிகப்படியான ஒரு செல்வ செழிப்பை தரக்கூடிய ஆண்டாக, திருமணங்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக, சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஆண்டாக, உங்களுடைய தந்தையார் வகையில் அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான வகையில் எதிர்பாராத தன சம்பத்துகளை தேடி உங்களுடைய பழைய சிக்கல் விலக்கி ஒரு புதிய வாழ்வினை உங்களுக்கு தரத்துக்கு உண்டாகின எல்லா வகையான அதிருஷ்ட அமைப்புகள், செல்வ செழிப்பு என்பது உறுதியாக கடகராசி அன்பர்களுக்கு நடைபெற போகிறது. ஆக 3ஆம் இடத்துல நமக்கு 3வது அதிருஷ்டத்தை உச்சத்தை தொடக்கூடிய ராசியாக கடகராசி வருகிறது. அடுத்து 4ஆம் ராசியை நம்ம பார்க்கும்போது கன்னிராசி அன்பர்களுக்கு மிகுந்த ஒரு அதிருஷ்டத்தை அள்ளித்தரப்போகுது. அதாவது கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு வருஷத்தளவில் கண்ணீர் கதையாக ஓடிக்கொண்டிருக்குது என்றால் மிகையாகாது. காரணம் கண்டக சனி காலகட்டத்தில் எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய தோல்வி தழுவக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டு இருக்குது. தடை தாமதங்கள் என்பது அவங்களை வாட்டி வதைத்தது. பணத்தை விஷயத்தில், மன விஷயத்தில் எல்லா வகையான துன்ப துயரங்களை அவங்க சந்திச்சிருக்காங்க என்றால் மிகையாகாது. காரணம் என்றால் 7ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்திருக்கிறார். இப்போ குரு பகவான் கடகராசி நம்மளுக்கு 11வது இடத்துல, அதாவது 11வது இடம் என்பது லாபஸ்தானம். இட் இஸ் த பிளேஸ் ஃபார் கெயின்ஸ். நீங்கள் நினைச்சது எல்லாம் உங்களுடைய எண்ணங்களை ஈடேறும் வகையில் உங்களுடைய அனைத்து வகையான ஆசைகள் நிறைவேறும் இடமாக 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சத்தில் வருகிறார். ஆக மிகப்பெரிய மகத்தான் நன்மைகள் கன்னிராசி நம்மளுக்கு நடக்கப் போகிறது. 6ல் ராகு வருது என்பது மகத்தான் அதிருஷ்டத்தை அள்ளித்தரக்கூடியது. 7ல் சனி பகவான் இருந்தும் கூட, ராசியை பார்த்திருந்தும் கூட குரு பகவானுடைய பார்வை என்பது நமக்கு 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால, அதாவது 3ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றி என்பதை அடையும் என்பது உறுதியாக காட்டுகிறது. ஏற்கனவே பல முயற்சிகள் தோல்வி தழுவிய தருணத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. வெற்றிகள் என்பதை குவியும் வண்ணத்தில் உங்களுக்கு யோகம் என்பது கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். பூர்வ புண்ணியத்தில் இருக்கின்ற கிரெடிட்ஸ் எல்லாம் அவர் நல்ல உயிர்வான் நிலை கொண்டு சென்று நல்ல செல்வாக்கு தரக்கூடிய அற்புதமான நிலை என்பது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். தன்னுடைய 9வது பார்வை மூலமாக குரு பகவான் பாக்கிய பார்வையாக பார்க்கிறார். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய பாக்கியங்கள், கல்யாண வாய்ப்புகள், நீங்கள் நினைச்சதல்ல வெளிநாடு பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு காது குத்து முதல்ல கல்யாண காட்சி வரை அனைத்து வகையான மங்கள நிகழ்ச்சிகளை எளிதாக நடக்கும் என்றது 11ல் குரு இருக்கும்போது மகத்தான் நன்மைகள் அள்ளி தருவார். அந்த வகையில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஏராளமான மகத்தான சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய, செல்வ சம்பத்துகளை தரக்கூடிய, உங்களுடைய நீண்ட வருஷங்களுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடும் வகையில் கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அருள் புரிகிறார் என்றதுல மிகையாகாது. அடுத்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடந்த 5 வருஷங்களாக 7.5 முடிந்ததுக்கு அப்புறம் கூட பல சோதனைகள் வேதனைப்பட்டு கொண்டே இருந்தார்கள் என்றாலும் மிகையாகாது. நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அவங்களுக்கு 3ஆம் இடம் 4ஆம் இடம் சனி பகவான் இடமா வருதுனால ஜாதகத்தில் சுகக்காரனுக்கு ஆரம்பத்தில் சனி பகவான் சரியாக அமையாத காரணத்தில் சின்ன வயசுலேருந்தே பல சோதனைகள் கொடுக்கும். நிம்மதி என்பதே கிடைக்காது. எடுத்த காரியங்களில் வெற்றி என்பது எளிதாக கிடைக்காது. இந்த ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகுல்ஸை சந்திச்சதுக்கு பிறகுதான் வெற்றி என்பது உறுதிப்படுத்தக்கூடிய நிலை என்பது விருச்சிக ராசி நம்மளுக்கு ஏற்படுகிறது. விருச்சிக ராசி மேல குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான நிலை என்பதை கொடுக்கிறது. ஏன்னா பாக்கியஸ்தானத்துல உங்களுக்கு குரு பகவான் வருகிறார் 9வது இடத்துல. மிகப்பெரிய யோகம் என்பது, ஏன்னா பாக்கியஸ்தானத்துல குரு வரும்போது மிகப்பெரிய நன்மை என்பது உறுதியாக நடக்கும். பாக்கியங்களை கொட்டும். அதாவது நீங்க முடிக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றி என்பது உறுதியாக தென்படுகிறது. ராசி மேல குரு பகவான் பார்வை விழுவுறதுனால என்றென்றும் அரவணைப்பாக அரணாக உங்களோட குரு அருள் என்பது உங்களை தேடி வருகிறது. குரு அருள் மூலமாக பல நன்மைகள் நீங்கள் எளிதாக பெறுவீர்கள் என்றது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்கிறது. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி என்பது உறுதியாக்குகிறது.
அது மட்டுமில்லை இளைய சகோதரர்கள் வழியாக மிகப்பெரிய நன்மைகள் என்பது காத்திருக்கிறது. ஆக கோடிகள் பொருளும் அற்புதமான காட்சிகள் உங்களுக்கு இந்த பராபவ புத்தாண்டு தரப்போகிறது. தொழில மிகப்பெரிய நன்மைகள் என்பது அள்ளித்தருகிறது. அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல குரு பார்வை விழுவுறதுனால மிகப்பெரிய அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய நிலை என்பதை ஏற்படுகிறது. ஆக 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் 10ஆம் இடத்தை பார்க்கிறதா பற்றி எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது. ஆக விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தும் வரை செல்வ செழிப்பாக செல்வாக்கு உயர்த்தக்கூடிய, ஏன்னா குரு பகவான் பெரும்பாலும் 2, 5, 9, 7, 9, 11 வரும்போது மிக அதிசயமான நன்மைகள் நடப்பார். அது உறுதியான நன்மை. ஆக 2ஆம் இடத்துக்கு வரும்போது தனஸ்தானத்துக்கு வர்றதுனால்தான் அபாரமான செல்வ செழிப்பு, திரண்ட செல்வங்களை பெறக்கூடிய நிலை என்பது. பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வரும்போது தர்மத்தின் வழியா நீ செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றபடி உங்களுக்கு அபாரமான ஒரு செல்வ சம்பத்துகளை தன சம்பத்துகளை அள்ளித்தரக்கூடிய நிலை என்பது. களத்திர பாவத்துக்கு வரும்போது வெளிநாடுகள் மூலமா அல்லது நீங்கள் செய்யும் கூட்டு தொழில் மூலமா மிகப்பெரிய ஒரு ஹையர் ஸ்கேலில் வந்து மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய நிலை என்பது. கல்யாண வாய்ப்புகளை அதன் மூலமாக மிகப்பெரிய ராஜயோகம் என்பது. பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது தந்தை மூலமாக மிகப்பெரிய செல்வ செழிப்பு என்பது. உங்களுக்கு பாக்கியங்களை பெறக்கூடிய அதிர்ஷ்ட நிலை என்பது. லாபஸ்தானத்துக்கு வரும்போது மிகப்பெரிய செய்யுந்தொழிலை எதிர்பாராத அபார செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய ஆற்றல் என்பது குரு பகவானுக்கு உண்டு. ஆக 2, 5, 7, 9, 11 ஆகிய 5 இடங்களுக்கு வரும்போது கல்யாணங்களை மட்டும் இல்லாத மகத்தான நன்மைகள் அள்ளித்தருவார். ஆக பராபவ ஆண்டுல மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய ஆண்டாக இந்த விருச்சிக ராசி நம்மளுக்கு அமைய போகிறது. அடுத்து அதாவது மகர ராசி அன்பளுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க போகிறது. ஏன்னா மகர ராசி அன்பளுக்கு கடந்த ஒரு 3ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்து உங்களுடைய முயற்சிகளை தோல்வி தெளிவுது. எங்கே பணம் கேட்டாலும் பணம் கிடைக்கல. உங்களுடைய தொழில்களுக்கு முட்டுக்கட்டை ஏற்பட்டிருக்குது. இளைய சகோதரர்கள் அல்லது மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுடைய முயற்சிகள் வந்து முடக்கப்பட்டு இருக்கிறது. எது எடுத்தாலும் எது செஞ்சாலும் நமக்கு வந்து எந்த வகையில் வெற்றி பெற முடியாத அளவுக்கு ஸ்தம்பித்து போன தருணத்தில் நீங்கள் இருந்திருக்கீங்க என்றாலும் மிகையாகாது. இப்போ அதாவது இந்த ராசி மேலே குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை செலுத்துகிறார். 7ஆம் பார்வை என்பது அதாவது தெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பது நேரடியாக உங்கள் ராசி மேலே விழுவுற மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா குரு பார்வை கூடிய நன்மை அல்லவா. குரு அருள் என்பது குரு பார்க்க கூடிய நன்மைகள். எந்த நன்மை எப்படி ஏற்படும்னு நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அத்தகைய மகத்தான் நன்மைகள். ஆக தொழில் ரீதியாக ஏராளமான போராட்டங்கள் சந்திச்சிருக்கீங்க. போராடி வெற்றிகளை கிடைக்காம தவித்திருக்கீங்க. வாங்கின இடத்துல பணம் கொடுக்காம ரொம்ப சங்கடங்களை சந்திச்சிருக்கீங்க. இது எல்லாம் முற்றிலும் மாறி தொட்டது போல சிறப்படைந்து உத்தியோகத்தில் உயிர்வினை பெற்று மேலும் மேலும் பதவி அதிகாரங்களை பெற்று யோகங்களை பெற்று சந்தோஷமாக திகழக்கூடிய அதிருஷ்ட வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகிறது. அடுத்து ஃபைனலாக நம்ம பார்க்கும்போது மீனராசி அன்பர்களுக்கு ஒரு அதிருஷ்ட வாய்ப்பு என்பது தருகிறது. காரணம் என்றால் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் வருகிறார். 5ஆம் இடத்துல குரு பார்வை விழும்போது உங்களுக்கு வந்து தன்னுடைய பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டத்தை பாகிஸ்தானத்தை பார்க்கிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தை பார்க்க உங்கள் ராசியும் பார்க்குறார். அதுதான் மிகப்பெரிய ஒரு அதிசயம். என்னவென்று சொன்னாலும் உங்கள் ராசியும் பார்க்குறார். ஆக தன்னுடைய முத்தான 3 பார்வைகள் மூலமாக ராசியை புனிதம் அடைய செய்கிறார். ஆக ஜென்மசனி காலத்தில் ஏராளமான தொந்தரவுகள், குடும்பத்திலே உள்ளவங்களே பல பிரச்சனைகள் நமக்கு உருவாக்கியிருக்காங்க. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை சச்சரவுகள், இரத்த சம்பந்தங்களுக்குள்ள பயங்கரமான இடைஞ்சல்கள், இது அத்தனையும் தாங்கி கொண்டு நீங்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் பல சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளில் பண விரயத்தில் மாட்டிக்கிட்டு வேதனைப்பட்டு இருக்கீங்க. இந்த நிலைகளை முற்றிலும் மாறி பூர்வ புண்ணியத்தில் வந்த குரு உங்களுடைய அனைத்து துன்பங்களை புசுக்கி ஏராளமான செல்வ சம்பத்துகளை அள்ளி தருவார் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆக மேஷராசி அன்பர்கள் தன்னுடைய தன்னம்பிக்கை மூலமாக யோகத்தை 4ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற குரு மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் அடைகிறார். அது மட்டும் இல்லாமல் மிதுனராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு எதிர்பாராத செல்வ சம்பத்துகளை அள்ளித்தருகின்றான். கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்திலுண்டு ஏராளமான லாபங்களை அள்ளி குவிக்கின்றான். அது போலவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வந்து நமக்கு பாக்கியஸ்தானத்தில் வந்து பாக்கியங்களை அள்ளி தரக்கூடிய அற்புதமான நிலைகள், அடுக்கடுக்கான செல்வ நிலைகளை அடையக்கூடிய அதிருஷ்டத்தை அள்ளி தருகிறான். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பாக்கியஸ்தானத்து 7ஆம் பாவத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு செய்யும் தொழிலோ கோட்டாளிகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டத்தை அள்ளி தருகின்றான். எதிர்பாராத தன சம்பத்துகளை குவிக்க வைக்கின்றான்.
மீனராசியில் பிறந்தவர்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை உயர்த்தி உங்களுடைய சகல சம்பத்துகளை எளிதாக நீங்கள் பெறக்கூடிய அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகிறார். ஆக இந்த 7 ராசிகளில் பிறந்தவர்களுக்கு ஏராளமான நன்மைகள் பராபவ புத்தாண்டு தரப்போகிறது. ஆக பராபவ புத்தாண்டில் பிறந்த இந்த 7 ராசிக்காரர்கள் கடந்த எதிர்வருகின்ற நாட்டுகளில் இந்த குரு பகவானுடைய அருளால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கின்ற கிரக அமைப்புகள் மூலமாக தசாபுக்திகள் மூலமாக கோச்சார ரீதியாக மகத்தான நன்மைகள் நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள் என்றது உறுதியானையாக நான் சொல்கின்றேன். ஆக தெய்வத்தின் அருள் மூலமாக உங்களுடைய அனைத்து வகையான செல்வங்களை நீங்கள் எளிதாக பெறக்கூடிய நன்மைகள் வெகு விரைவில் பராபவ புத்தாண்டுக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டுலேருந்து உச்சத்தை தொடக்கூடிய ராசிகளாக செல்வ சம்பத்துகளை பெறக்கூடிய ராசிகளாக கோடிகள் குவையும் ராசிகளாக ஆக மகத்தான் நன்மைகள் நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள். ஆக பராபவ புத்தாண்டினுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து லோக சமஸ்தா சுகினோ பவந்து சுகி பவ.